guys, எல்லாருக்கும் வணக்கம். This is M Sneha Jishnu. Welcome back to our channel Unni Sneha Forever. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லா யூஎஸ் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசா யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. 2025 மகா கந்த சஷ்டியோட டே 7 திருக்கல்யாணம் வீடியோ தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த வருஷத்தோட மகா கந்த சஷ்டி வீடியோவை ரீல்ஸாவும் ஷார்ட்ஸாவும் லாங் வீடியோவாகவும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து 3 o'clock எழுந்தாச்சு. எனக்கு முன்னாடி வந்து என்னோட மாமியார் வந்து குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வீடெல்லாம் வந்து மார்னிங் ரொட்டீனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட அழகனுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு தான் ரெடி பண்ணேன் ஆரஞ்சு கலர் தீமில். ஸோ அகெயின் இன்றைக்கி வந்து ஒரு மாப்பிள்ளை இல்லை, ஸோ மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் அதுக்குள்ளே வந்து கீழே இருக்கிற நம்மளோட கல்யாண மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணிடலாம், வள்ளி தெய்வானை கூட இருக்கிறார்ல அவரை வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து பூவால் அலங்காரம் பண்ணணும், எல்லாரையும் அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பூ வச்சா சாமி ஏற்றுக்க மாட்டாரான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மகா கந்த சஷ்டி வருது. அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள், பெரிய நாள். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு நல்லா கலகலன்னு கலர்ஃபுல்லாக நிறைய பூ தொங்க விட்டு போட்டால் தான் என்னோட மனசுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் வரத்துக்கு முன்னாடியே வந்து பூஜை பண்ணி முடிச்சிடுவோம். ஏன்னா கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு வந்து மார்னிங்கே வந்து வடை பாயசத்தோட சமையல் செஞ்சு ஒரு 6 மணிக்குள்ளேயே வந்து படையல் போட்டு நாங்கள் திருக்கல்யாண பூஜையை வந்து வீட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். வெளியெல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கிளம்பி வந்துட்டாரு ரெடியாக. போதும் கீழே வச்சுரு. எப்படி இருக்கிறாரு முருகர்? கிட்ட போய் சொல்லணும். இன்னைக்கு என்ன கலர் பார்த்தியா? நேத்தியோட இதெல்லாம் போட்டதுப்பா, நான் போட சொன்னேன். நேத்திக்கே இதெல்லாம் போட்டாவ எடுத்துட்டா. நான் வந்தோனே பார்த்து வெறும் போட ஒரு மாதிரி இருந்தது. அது போட்ட டிசைன் சூப்பரா இருக்கு. அது கீழ வேஸ்ட் கட்டி மேல அது போடாத இருக்கலாமா? அழகா இருக்குறாரு. அழகான பழனி மலை ஆண்டவன் அந்த பாட்டு போடணும். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை சார் வந்து ரெடி ஆகிட்டார். எங்கள் வீட்டு சாரை வந்து நான் ராஜ அலங்காரத்தில் மாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால் வந்து அவருக்கு பிடிச்ச கலர் க்ரீன் கலர்லேயே வந்து நம்ம எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, க்ரீன் கலர் ஜுவல்லு, கிரீடம், அதுக்கு மேட்சாக வந்து பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்து அழகாக வந்து அவர் அலங்காரம் பண்ணிட்டேன். நானுமே வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அவருக்கு மேட்சாக. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு நம்ம வந்து முருகர், வேல், மயில் எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம். அபிஷேகம் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். நல்லபடியாக அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஷட்கோணம் கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். திருக்கல்யாணம் அன்னைக்கும் ஷட்கோணம் கோலம் நான் போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா கந்த சஷ்டினாலே ஷட்கோணம் கோலம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோலம் சொல்லுவாங்க. நேற்று நைட்டு போட்ட கோலம் மேலேயே அப்படியே வந்து 6 விளக்கு வச்சு போடக்கூடாது. அகைன் இன்னைக்கு புதுசாக தான் போட்டு போடணும். என்னோட அப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். அவருக்கும் வந்து பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லபடியாக வந்து ஷட்கோணம் கோலம்லாம் ஏற்றி தீப தூப ஆர்த்தி காமிச்சு நல்லபடியாக என்னோட 6வது வருஷம் மகா கந்த சஷ்டி பூஜையை வந்து நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து என்னோட ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி. இவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி. ரொம்ப ஸ்பெஷலான கந்த சஷ்டினே சொல்லுவேன். போன வருஷம் வந்து கீழே வச்சுருக்கவங்கள பெரிய ஃபோட்டோ இவர் தான் வீட்டுக்கு வந்தார். நடுவில் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்தார். இப்போ வந்து நம்ம அழகன் வந்திருக்காரு. ஸோ லைனாக எல்லாருமே வராங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் சீக்கிரமாகவே நான் நம்புகிறேன். நம்ம கேட்குறத விட ஒரு படி அதிகமாகவே வந்து கொடுப்பாரு முருகப்பெருமான். அதை நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி. சம்டைம்ஸ் நம்ம கேட்காத ஒரு விஷயத்த கூட திடீர்னு கொடுப்பாரு. எனக்கு வந்து இந்த வருஷம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட பிஸ்னஸ் நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று. நான் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவரோட பாதையிலேயே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூடயே வந்து நான் டெய்லியுமே ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சீக்கிரமாகவே எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பரான விஷயம் லைனாக வந்து எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே நடக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்புங்க. நல்லபடியாக பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் என்னோட விரதத்தை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் மம்மி டாடி நைட்டு ஒரு 11 o'clock தான் வந்தாங்க. மார்னிங்கே பூஜை முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நானும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். The next day. நம்ம கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தோம்னா கலசத்தை விசர்ஜனை பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா ஒத்தப்படையாக தான் வரணும்னு சொல்லுவாங்க. அதாவது 3 நாள் 5 நாள் 7 நாள் கணக்குப்படி தான் வந்து விசர்ஜனை பண்ணணும். நான் வந்து மண்டே வச்சேன், டியூஸ்டே வந்து எடுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி மார்னிங் எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெனஸ்டே மார்னிங் எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். கலசத்தை பிரிக்கும் போது கூட நார்மலாக பிரித்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கலசத்தை பிரிக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். கலசத்தெல்லாம் பிரித்து முடித்தோடனே கலசம் தண்ணியை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக முதல் வந்து தெளிச்சிடணும். வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே தெளித்து முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கலச தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போல்லாம் வந்து எதனாச்சும் ஒரு நெகட்டிவ் சைன் நம்ம வீட்டுக்குள்ளே எதனாச்சும் தெரிஞ்சதுன்னா அப்போ அகைன் வந்து வீட்டில் தெளித்து விடலாம். ஆர் மாப்லாம் நம்ம போடும் போது அந்த கலச தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் மாப் போட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தேங்காய் அரிசியை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிடாத நாளையில் என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கும் போது அந்த தேங்காய் அரிசியை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கலசம் தண்ணிக்குள்ளே இருக்கிற எலுமிச்சை பழத்தையும் நம்ம வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு லெமன் ரைஸ் நம்ம வீட்டு வாசலில் கூட கட்டிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற காயின் அண்டு கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளோட பீரோக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கலசம் வந்து எப்போவுமே பிரிப்போம். அதே மாதிரி கலசம் பிரிக்கும் போது நல்ல நேரமாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு கலசத்தை வந்து பிரிக்கணும். என்னோட 6வது வருஷம் மகா கந்த சஷ்டி பூஜை இப்படி தான் போச்சு. என்னோட முக்கியமான நாள் இந்த 7 நாள். ஸோ நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த முக்கியமான என்னோட நாளை உங்கள் கூட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னக்கா உன்னை முன்னாடியே வீடியோ ஷேர் பண்ண சொன்னேன், இப்போ போய் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்காக நான் முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னது தான். எந்த ஒரு பூஜையிலையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதனால தான் வீடியோ என்னால் கரெக்ட் டைமுக்கெலாம் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். ஃபைனலாக நம்மளோட அழகனுக்கு வந்து ஆர்த்தி எடுத்தாச்சு. ஆர்த்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. போன வருஷம்லாம் நான் ஆர்த்தி எடுக்கலை. மற்றபடி நார்மலாக எல்லா டேலையும் வந்து நாங்கள் ஆர்த்தி எடுப்போம். இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கிறாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஆர்த்தி எடுத்துரு முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் ஃபைனலி ஆர்த்தி எடுத்து டிஸ்டியெல்லாம் வந்து கழிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருந்தார். எப்படி இருந்தார் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா சாஸ்தா சஷ்டி அஃபிஷியல் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய காட் ஸ்டாச்சூஸ் பிராஸ் ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு டாட்டா, லவ் யூ ஆல்.